வணக்கம் நண்பர்களே. காடுகளில் வாழும் விலங்குகளில் மிகவும் பலசாலி மற்றும் பார்ப்பதற்கு அழகான அதே சமயம் ஆபத்தான ஒரு விலங்குதான் கரடி. பொதுவாக கரடிகள் என்றாலே நமக்கு தேன் சாப்பிடும், மரத்தில் ஏறும் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் அவற்றைப் பற்றி நமக்குத் தெரியாத பல விசித்திரமான உண்மைகள் உள்ளன. அதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். உலகில் மொத்தம் 8 முக்கிய கரடி இனங்கள் மட்டுமே வாழ்கின்றன. அவை பனிக்கரடி, கிரிஸ்லி அல்லது பழுப்பு கரடி, அமெரிக்க கருப்பு கரடி, ஆசிய கருப்பு கரடி, பாண்டா கரடி, சோம்பல் கரடி, கண்ணாடி கரடி மற்றும் சூரிய கரடி. கரடிகளுக்கு மனிதர்களைப் போல வண்ணங்களை பார்க்கும் திறன் உள்ளது. மேலும் நாய்களை விட 7 மடங்கு அதிக மோப்ப சக்தி கொண்டவை. பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் உணவின் வாசனையை கூட இவற்றால் துல்லியமாக கண்டறிய முடியும். கரடிகள் பார்ப்பதற்கு குண்டாகவும் மெதுவாக நடப்பது போலவும் தெரிந்தாலும் ஆபத்து காலத்தில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை. பெரும்பாலான கரடிகள் மிக எளிதாக மரத்தில் ஏறிவிடும். குறிப்பாக பனிக்கரடிகள் தண்ணீரில் பல 100 மைல்கள் தொடர்ந்து நீந்தும் ஆற்றல் கொண்டவை. குளிர்காலத்தில் உணவு பற்றாக்குறையை சமாளிக்க கரடிகள் 3 முதல் 7 மாதங்கள் வரை நீண்ட உறக்கத்திற்கு சென்றுவிடும். இந்த காலத்தில் அவை உணவு உண்பது, நீர் குடிப்பது மற்றும் கழிவுகளை வெளியேற்றுவது இல்லை. அவற்றின் உடலிலுள்ள கொழுப்பைக் கொண்டே இந்த நாட்களை கடத்துகின்றன. ஆச்சரியமாக பெண் கரடிகள் இந்த தூக்கத்தின் போதே குட்டிகளை பெற்றெடுக்கின்றன. கரடிகள் மிகவும் புத்திசாலி விலங்குகள். வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க தங்களின் காலடிச் சுவடுகளைத் தாங்களே அழிப்பது, மனிதர்கள் வைக்கும் கூண்டுகளின் பொறிகளைக் கற்களை பயன்படுத்தி உடைப்பது போன்ற தந்திரங்களைச் செய்கின்றன. மேலும் அவற்றுக்கு நீண்ட கால நினைவாற்றல் உண்டு. பார்ப்பதற்கு வெள்ளை நிறமாகத் தெரியும் பனிக்கரடிகளின் உண்மைத்தோல் கருப்பு நிறம் ஆகும். அவற்றின் ரோமங்கள் நிறமற்ற, ஒளி ஊடுருவக்கூடிய குழாய் போன்ற அமைப்பைக் கொண்டவை. சூரிய ஒளியை பிரதிபலிப்பதால்தான் அவை நமக்கு வெள்ளையாகத் தெரிகின்றன. இவற்றின் உடலில் கொழுப்பும் ரோமங்களும் மிக அடர்த்தியாக இருப்பதால் கடுமையான குளிரிலும் உடலின் வெப்பம் வெளியேறாது. இதனால் சில நேரங்களில் பனிக்கரடிகளுக்கு உடல் வெப்பம் அதிகமாகி அதை தணிக்க பனியில் புரண்டு படுக்கும். இந்தியாவில் அதிகம் காணப்படும் சோம்பல் கரடிகளுக்கு முன் பற்கள் இருக்காது. இது அவற்றுக்கு ஒரு வரம். கரையான் புற்றுகளுக்குள் தங்களின் மூக்கை நுழைத்து ஒரு வேக்யூம் கிளீனர் போல காற்றை பலமாக உள்ளிழுத்து கரையான்களை அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டுவிடும். இதன் சத்தம் பல மீட்டர் தூரத்திற்கு கேட்கும். மற்ற கரடிகள் தங்களின் குட்டிகளை தரை வழியாக அழைத்துச் செல்லும். ஆனால் சோம்பல் கரடிகள் தங்களின் குட்டிகளை முதுகில் சுமந்து கொண்டே காடுகளில் உலா வரும். பாண்டா கரடிகளுக்கு கைகளில் மனிதர்களைப் போல ஒரு கூடுதல் கட்டைவிரல் போன்ற எலும்பு அமைப்பு உள்ளது. மூங்கில் தண்டுகளை நழுவாமல் கெட்டியாக பிடித்துக்கொண்டு சாப்பிடுவதற்கு இந்த 6வது விரல் உதவுகிறது. பாண்டாக்களின் செரிமான அமைப்பு மாமிசம் உண்பதற்கேற்றது. ஆனால் அவை தாவரங்களை உண்கின்றன. இதனால் அவற்றுக்கு குறைந்த ஆற்றலை கிடைக்கிறது. அதை ஈடுகட்ட ஒரு நாளைக்கு 12 முதல் 16 மணி நேரம் தொடர்ந்து 12 கிலோவிற்கும் அதிகமான மூங்கில்களை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும். கரடிகள் தங்களின் எல்லைகளை மற்ற கரடிகளுக்கு தெரிவிக்க ஒரு புதுமையான வழியை கையாள்கின்றன. பெரிய மரங்களின் பட்டைகளில் தங்களின் முதுகை தேய்த்து தங்களின் உடலின் பிரத்யேக வாசனையை அங்கு விட்டுச் செல்லும். இதன் மூலம் இது எனது பகுதி, இங்கு வேறு யாரும் வரக்கூடாது என்ற எச்சரிக்கையை மற்ற கரடிகளுக்கு கடத்துகின்றன. பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பார்த்தால் கரடிகளுக்கு மிக நெருக்கமான விலங்கினம் நாய்கள் மற்றும் சீல்கள் ஆகும். சுமார் 30 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த செனோசியான் என்ற விலங்கிலிருந்துதான் நாய்களும் கரடிகளும் தனித்தனி இனங்களாக பிரிந்தன. பனி யுக காலத்தில் வட அமெரிக்காவில் குறுகிய முகக்கரடி என்றொரு இனம் வாழ்ந்தது. அது பின்னங்கால்களில் நிமிர்ந்து நின்றால் சுமார் 12 அடி உயரமும் 1500 கிலோ எடையும் கொண்டதாக வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு மாமிச உண்ணியாக இருந்தது. மனிதர்களைப் போலவே கரடிகளும் தங்களின் முழு உள்ளங்காலையும் தரையில் பதித்து நடக்கக்கூடியவை. இதனால்தான் அவற்றால் மனிதர்களைப் போலவே பின்னங்கால்களில் நேராக நிமிர்ந்து நிற்கவும் சில அடிகள் நடக்கவும் முடிகிறது. குளிர்கால உறக்கத்தின் போது கரடிகளின் உடலின் வளர்ச்சிதை மாற்றம் பாதியாக குறைந்துவிடும். சாதாரணமாக நிமிடத்திற்கு 40 முறை துடிக்கும் அவற்றின் இதயம் உறக்கத்தின் போது வெறும் 8 முதல் 10 முறை மட்டுமே துடிக்கும். உலகின் மிகச்சிறிய கரடி இனமான சூரிய கரடிகளின் நாக்கு மட்டும் சுமார் 9 முதல் 10 அங்குலம் நீளம் கொண்டது. மரப்பொந்துகளுக்குள் இருக்கும் தேன் மற்றும் பூச்சிகளை மிக எளிதாக நக்கி எடுப்பதற்கு இந்த நீல நாக்கு உதவுகிறது. இவை பெரும்பாலும் மனிதர்களைப் போல மரங்களின் மேல் வீடு கட்டி வாழும் பழக்கம் கொண்டவை. 1902இல் அமெரிக்க அதிபர் தியோடோர் ரூஸ்வெல்ட் வேட்டைக்குச் சென்றபோது அவரது உதவியாளர்கள் ஒரு கரடியை கட்டி வைத்து அதை சுட்டுக் கொல்லுமாறு அதிபரிடம் கூறினர். ஆனால்
ரூஸ்வெல்ட் அந்த ஆபத்தில்லாத கரடியை கொல்ல மறுத்துவிட்டார். இந்தச் சம்பவம் கார்ட்டூனாக வெளியாகி புகழ் பெற்றது. இதைத் தொடர்ந்து நியூயார்க்கைச் சேர்ந்த ஒரு கடைக்காரர் கரடி பொம்மை செய்து அதிபரின் செல்லப் பெயரான டெடி என்பதை வைத்து டெட்டீஸ்பியர் என்று விற்கத் தொடங்கினார். இதுவே உலக புகழ் பெற்ற டெடிபியர் உருவான கதை. காடுகளின் சமநிலையை பேணிக் காப்பதில் கரடிகளின் பங்கு மிக முக்கியமானது. காடுகளில் பழங்களை உண்டு அதன் விதைகளை காடு முழுவதும் பரப்ப இவை உதவுகின்றன. இந்த தகவல்களில் உங்களுக்கு எது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.